Hey guys, welcome to Robo Dork. So இந்த வீடியோல நம்ம 5 basic audio sensors பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சென்சார் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். So அல்ட்ராசோனிக் சென்சார்ல இது அல்ட்ராசோனிக் சென்சார். So இதுல வந்து பார்த்தோம்னா வந்து 4 பின்ஸ் இருக்கும் ஜெனரல் அல்ட்ராசோனிக் சென்சார்ல. So ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்தோம்னா வந்து VCC. So VCC நமக்கு தெரிஞ்ச மாதிரி அது வந்து பவர் பின். We'll be connecting it to 5 வோல்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம் அதை. அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம்னா கிரவுண்ட் இருக்கும். ஸோ கிரவுண்டை வந்து ஆஸ் யூஷுவல் வந்து வில் பி கனெக்டிங் இட் டு கிரவுண்டு. அண்ட் நடுவில் 2 இருக்குல்ல, இதான் வந்து சிக்னல் பின்ஸ். ஸோ ஒரு அல்ட்ராசோனிக் எப்படி ஒர்க் ஆகும்னா வந்து இங்கே வந்து 2 லைக் அல்ட்ராசோனிக் எமிட்டர்ஸ் அண்ட் ரிசீவர் இருக்கும். இது வந்து ஒரு சைடில் வந்து எமிட் பண்ணணும் சிக்னல்ஸை, இன்னொரு சைடு வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ இந்த சைடு இருக்க இந்த சென்சார் வந்து போயிட்டு ஹிட் பண்ணும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹிட் ஆகிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர வேவ்ஸை வந்து இது வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ பேசிக்காக ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா வந்து டிஸ்டன்ஸ் எதாவது நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து இட் பி யூஸிங் தி சென்சார். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சம்மந்தமான ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம்னா வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சு பண்ணலாம். லைக் இப்போ வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்தால் ஏதாவது ஒரு அலாம் அடிக்கிற மாதிரி ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் வந்து வி கேன் யூஸ் அல்ட்ராசோனிக் சென்சார். ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரிக் அண்ட் எக்கௌண்ட் சொல்லிட்டு 2 பின் இருக்கும். அதில் இந்த 2 மாடியூலையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ட்ரிக் எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பின் இருக்கும். அண்ட் இதோட கனெக்ஷன் வந்து பார்த்தோம்னா சிம்பிள் கனெக்ஷன் தான். ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. இப்போது வில் கோ டு ஒர்க்கிங். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கோட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஜஸ்ட்டு சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரோட கோட். இதை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ என்ன அப்படின்னு வீடியோ வேணும்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் புட் அ செப்பரேட் வீடியோ ஃபார் திஸ். இதை பற்றி ஒரு தனி வீடியோ போடலாம் நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் பற்றி. ஓகே. அண்ட் இந்த சாஃப்ட்வேரில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து வி கேன் கெட் தி டேட்டா ஃப்ரம் திஸ் சென்சார். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. சென்சார் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு வியூ ஆங்கிள் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ட்ராக் பண்ணி வி கேன் யூஸ் தி சென்சார். ஸோ நான் இங்கே ட்ராக் பண்ண பார்த்தோம்னா இங்கே சீரியல் மானிட்டர் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் வந்து சென்சார் ஒர்க் ஆகும். இங்கே வந்து 72 இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு இங்கேயும் வந்து 72 தான் இருக்குது. லைக் நம்ம கோட் போடுறது வந்து கரெக்டாக சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த கோட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி லைக் இஃப் அந்த ஒரு 70 மேலே போச்சு அப்படின்னா வந்து ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் இந்த ப்ராஜெக்ட் இருக்கும், பிளைண்ட் மேன் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் இருக்கும். அதை யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மெயினான சென்சார் வந்து இந்த சென்சார் தான். ஓகே. ஸோ அல்ட்ராசோனிக் சென்சார் பற்றி அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் தனியாக யூ கேன் புட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். ஸோ இப்போ அடுத்த சென்சருக்கு மூவ் ஆகலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற சென்சர் வந்து பார்த்தோம்னா LDR. ஸோ LDR வந்து ஒரு பேசிக்காக ஒரு ரெசிஸ்டர். ஸோ லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். இதுதான் LDRோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து லைட்டை டிபெண்ட் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து இந்த பேர் வந்துருக்கு. ஓகே. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைட் அந்த சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ்க்கு வில் பி யூஸிங். லைக் லைட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா LED ஆன் ஆகிற மாதிரியோ இல்லை லைட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா LED ஆஃப் ஆகிற மாதிரியோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வில் பி யூஸிங் திஸ். ஓகே. ஆக மொத்தமாக லைட் வச்சு பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு வி கேன் யூஸ் திஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம் இப்போது. சிமுலேஷன். ஸோ நான் எதுக்கும் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து சின்ன கோடு தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சென்சரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து இதுக்கும் வந்து இது கிவன் அன் ஆப்ஷன். ஸோ இங்கே நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா வந்து லைக் இங்கே சன் இருக்குது, இங்கே வந்து டார்க் இருக்குது. ஸோ நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா வந்து வி ஆர் இன்க்ரீஸிங் தி லைட் இன்டென்சிட்டி. ஸோ நான் கோட் எப்படி போட்டிருக்கேன்னா வந்து ஒரு 400 மேலே இந்த லைட்டு போச்சுன்னா வந்து எனக்கு இங்கே LED வந்து க்ளோ ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போது. சாரி, 400 மேலே இல்லை, லைக் 400 கீழே வந்துச்சுன்னா இருட்டாச்சு அப்படின்னா வந்து எனக்கு LED எறிகிற மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக டார்க்கில் ப்ரைட்டாக வச்சுருக்கேன். ஸோ பிரைட் இன் த சென்ஸ் LED லைக் லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ லைட் இருக்கும்போது நமக்கு LED தேவையில்லை. ஸோ வெளிச்சம் கம்மியாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு வேல்யூ கம்மியாகிட்டே வரும். ஸோ இப்போ 500 இருக்குது. நான் ஒரு 400 கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா வந்து என்னோடய LED வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 400க்கு மேலே இருந்துச்சுன்னா எதுவும் ஆகாது. 400 கீழே வந்தோடனே LED வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த சென்சார் பற்றி வந்து தனி வீடியோ வேணும்னா ஜஸ்ட் போட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா வந்து எந்த சென்சார் பற்றி தனித்தனியாக வீடியோ வேணுமோ அந்த சென்சார் மட்டும் போட்டிங்கன்னா நான் அதை பற்றி ஒரு இன்டெப்த் வீடியோ போட டைப் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ அடுத்த சென்சாருக்கு மூவ் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற சென்சார் வந்து PIR சென்சார். ஸோ PIR சென்சார் வந்து பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார். இது வந்து ஒரு IR சென்சார் தான், பட் பேசிவாக ஒர்க் பண்ணுறதுனால நம்ம வந்து PIR அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக 3 பின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சிக்னல் பின், ஒன்று வந்து பவர் அண்ட் கிரவுண்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் கனெக்ஷன் வந்து சேம் மற்ற சென்சர் பண்ணுற மாதிரி தான் கனெக்ஷன்.
நம்மளை கோடில் வந்து எந்த பின்னை வந்து சிக்னல் கொடுத்துருக்கோமோ அந்த பின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த சிக்னல் பின்னை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கோட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எப்படி பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த இதை மோஷன் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து லைக் இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சென்சர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து மோஷன் டிடெக்ஷனான ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து வி கேன் யூஸ் திஸ். லைக் ஒரு இன்ட்ரூடர் ஆர்டர் சிஸ்டம் இல்லை அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு வி கேன் யூஸ் திஸ். ஸோ இப்போ சிமுலேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ நான் சென்சரை கொடுத்துட்டு ஸோ இந்த சென்சரோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமுலேஷனில் இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, இந்த வரைக்கும் தான் வந்து சென்சருடைய ரேஞ்சு. ஸோ நான் இங்கே இருக்க இந்த மவுஸ் கர்சரை வந்து நான் இப்போ உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா வந்து லைக் எனக்கு இங்கே வந்து எல்இடி க்ளோவாக ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நான் இப்போ இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போனேன் அப்படின்னா வந்து எனக்கு இங்கே எல்இடி வந்து ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆஃப் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து மோஷன் டிடெக்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் இதையே வந்து ஒரு ஜிஎஸ்எம் மாடல் கூடயோ இல்லை வேறு ஏதாவது ஐஓடி டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரூடராக வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அலர்ட் வர மாதிரி வேறு ஏதாவது வேணா கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இந்த சென்சர் அவ்வளோதான். இது வந்து ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ அடுத்த சென்சருக்கு போகலாம். ஸோ நம்ம அடுத்த சென்சர் பார்த்தோம்னா வந்து டெம்பரேச்சர் சென்சார். ஸோ இந்த டெம்பரேச்சர் சென்சார் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் இந்த ஒரு டெம்பரேச்சர் சென்சார் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் சென்சார் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்பரேச்சர் சென்சார்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் மாடல் இருக்குது. அண்ட் LM35 சொல்லிட்டு சென்சார் மாடல் இருக்குது. அதே மாதிரி நிறைய சென்சார் மாடல் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணது வந்து TMP35 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் மாடல். இது மட்டும் தான் வந்து இந்த சாஃப்ட்வேரை இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சென்சார் வந்து ஆஸ் யூஷுவல் டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அது வந்து நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராமை பொறுத்து தான். லைக் நான் இங்கே வந்து செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்டில் கொடுக்குற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இது சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். சிமுலேட் கொடுத்தோன்னே நமக்கு ரீடிங் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் இங்கே வந்து அதே மாதிரி எல்லா சென்சாருக்குமே வந்து நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ரேஞ்சை மாற்றத்துக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்கே நான் வந்து மைனஸில் கொண்டு போகிறேன். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து மைனஸில் வேல்யூ போகிறது. ஸோ அதே மாதிரி நான் இங்கே சேஞ்ச் பண்ணேன். இங்கேயும் வந்து வேல்யூ மாறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக்காக டெம்பரேச்சர் சென்சரோட ப்ராஜெக்ட். இதை வச்சு நீங்கள் வந்து இன்னும் அட்வான்ஸாக கொண்டு போகலாம். லைக் ஒரு டேட்டா லாகிங் பண்ணுற மாதிரி, இல்லைனா வேறு ஏதாவது ஹீட்டர் எதாவது ஆன் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஓன் ஐடியா வச்சு நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்டை. ஸோ மற்ற சென்சார்க்கெலாம் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன சென்சார்க்கலாம். அண்ட் அதை பற்றி வீடியோ வேணாலும் ஜஸ்ட் பிட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். ஸோ அடுத்த சென்சாருக்கு போகலாம். ஸோ நம்மளோட அடுத்த சென்சார் வந்து கேஸ் சென்சார். ஸோ இந்த கேஸ் சென்சார் பொறுத்த வரைக்கும் நிறைய கேஸ் சென்சார்ஸ் இருக்குது. லைக் நம்மளுக்கு தனித்தனியாக ஒரு கேஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்குமே இருக்குது. ஸ்மோக் சென்சார் இருக்குது, பியூட்டன் சென்சார் இருக்குது, அண்ட் கார்பன் டை ஆக்சைடு சென்ஸ் பண்ணுறதுக்கு தனி சென்சார் இருக்குது, ஆல்கஹால் சென்ஸ் பண்ணுறது தனி சென்சார் இருக்குது. ஸோ நிறைய சென்சார்ஸ் இருக்குது. நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டம் மாதிரி தான். இந்த சென்சார் வந்து ஸ்மோக்கை மட்டும் டிடெக்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் ஒரு லெவலுக்கு வந்து ஹையாக இருந்துச்சுன்னா வந்து இந்த எல்இடி வந்து க்ளோ பண்ணணும். ஸோ இதான் வந்து இந்த சிஸ்டமோடைய ப்ராசஸ். அண்ட் இது வந்து நம்ம மற்ற ப்ராஜெக்ட்லாம் பண்ணுற மாதிரி யூ கேன் டெவலப் திஸ். ஓகேவா? அண்ட் இந்த சென்சரை பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இங்கே பின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ஏன் அப்படின்னா வந்து இந்த சாஃப்ட்வேரில் இவங்க பின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஆர்டினோக்குன்னு சொல்லிட்டு தனியாக போர்டு வாங்கும் போது அவங்க வந்து மாடியூலாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சென்சர் வந்து அப்படி எம்பர்ட் ஆகி வந்துடும். அப்போ வந்து அதில் வந்து உங்களுக்கு 4 பின் இல்லை 3 பின் தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுத்து நீங்கள் வந்து ஆர்டினோக்கு ஆன் பண்ணிக்கலாம். இவ்வளோ பின்ஸ் வந்து உங்களுக்கு வராது அதில். ஓகே, ஸோ இப்போ இதை ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கோட் எப்படி பண்ணியிருக்கேன்னா வந்து லைக் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகாமல் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு சென்சர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 280 அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா வந்து சென்சர் வேல்யூ வந்து அதிகமாகிட்டே வரும். ஸோ சென்சர் வேல்யூன்றது வந்து இந்த சென்சர்லேருந்து ஒரு ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணுற அந்த வேல்யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏறிட்டே போகுது. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா வந்து 470 மேலே போச்சு அப்படின்னா வந்து எனக்கு வந்து எல்இடி க்ளோ ஆகாமல் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை கிட்ட கொண்டு போய் 470 மேலே வைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 480 வந்துருச்சு. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் மெசேஜ் வருது ஸ்மோக் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தள்ளி வைக்கிறேன் அண்ட் மறுபடியும் வந்து அது போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கில் வேணும்னா அது வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்மளோட இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட டெக் அப்டேட்ஸ்லாம் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்.